ஆம் நண்பர்களே, ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி என்ன டாஸ்க்குனா, இந்த குட்டியூண்டு மலையில் 24 மணி நேரமும் நம்ம சர்வைவல் பண்ண போகிறோம். நாம் இந்த பாறாடுகளை தான் இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க போகிறோம். வந்து பார்த்தா தண்ணியை காணோம், தண்ணி டேங்கில் வரல. அந்த கல்லுக்கடியில் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தீங்களா, அது எங்கே போச்சுன்னு ஒன்றும் தெரியல, கண்டே பிடிக்க முடியல. என்ன டைம் ஆகுதுன்னா 1:29 ஆகுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டான இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருக்கிற இது ஒரு குட்டியூண்டு மலை தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை தான். இதில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம். இன்றைக்கி என்ன டைம் ஆகுதுன்னா, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா கரெக்டாக 10:17 ஆகுது. நான் வந்து 9:30க்கே வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செல்ஃப் ஸ்டாண்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். நைட்டு ஒரு பாறை அடியில் தங்குற மாதிரி, ஏன்னா பாறை எதனா கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம தங்குறதுக்கான இடத்த பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த சாப்பிட்றதுக்கு எதனா கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு பாறை கூட இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா பாறை இருக்குதா, அங்கே போயிட்டு என்ன நம்மளுக்கு கேப், அந்த பாறை அடியில் எதனா கேப்புக்குன்னு இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கலாம் அங்கே வச்சுட்டு குடிக்கிறதுக்கு மேலே தண்ணி ரெடி பண்ணணும். ஆம் நண்பர்களே, இந்த பாறை கடியில் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்க போகிறோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா மரவாக இருக்குது. இது கடியில் தான் இன்றைக்கி நம்ம படுத்து நைட்டு தூங்க போகிறோம். ஏன்னா காற்று பார்த்திங்கன்னா காற்று நம்மளுக்கு வராது. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதனால் நாம் இந்த பாறை அடுக்கில் தான் இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா அன்றைக்கி நைட் நம்ம இங்கே படுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வசதியாகிடும். கொஞ்சம் என்ன ஒன்று, இது உள்ள பாம்புக்குமே இருக்குன்னா இறக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு குட்டியோண்டு காடு. நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா, இந்த பாறைக்கு உள்ள அங்கே நம்ம ஒரு குகை ஒன்று இருக்குது. அதில் தான் நீங்கள் நைட்டு நம்ம தூங்க போகிறோம். வரக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேன் கிடந்துச்சு. இப்போ நான் சர்வே பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் சர்வே பண்ணுறதுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னா, ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், குட்டி உண்டு. அப்புறமேட்டு ரேஷன் கடையில் கொடுத்த ஒரு சேரீ. இது எதுக்குன்னா தேவைப்படும், இந்த ஊஞ்சல் மாதிரி கட்டுறதுக்கு இது தேவைப்படும்னு பார்த்தேன். அது தேவைப்படாது, நம்ம கோயிலில் இருக்கிறதுனால அதை கீழே போட்டுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு பவர் பேங்கு, ஒரு லைட்டு, ஒரு தீப்பெட்டி, அப்புறமேட்டு ஒரு கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மற்றபடி சார்ஜரு இங்கே பவர் பேங்க் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சார்ஜர் எடுத்துனுக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நைட்டு நம்ம 24 மணி நேரம் இங்கே இருக்கிறதுக்கு தேவையானது பொருள். இது தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்புறமா நண்பர்களே, கொஞ்சம் இனிப்பு வீட்டில் இருந்துச்சு, இனிப்பு. அதனால் என்ன பண்ணேன், இனிப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது வந்து நாளைக்கு தேவைப்படும் சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சர்வைவல் ரோட்லேயே இந்த மாதிரி ஒரு 5 நாள் சர்வைவல் பண்ணுறதுக்கு பண்ணலான்னு இருக்கிறேன். மலையில் பார்த்திங்கன்னா காட்டு முனீஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் தான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோயில். அப்படியே நம்ம போயிட்டு இங்கே பொருள் என்ன சாப்பிட்றதுக்கு, ஏன்னா காட்டில் இந்த காடு இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டியுண்டு மலை. எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தா, இந்த சப்பாத்தி கடையில் பார்த்தீங்கன்னா பழம் இருக்கும். வெறும் ஒரு பழம் கூட இல்லை, வெறும் பூ மட்டும்தான் இருக்குது. பூ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூ இருக்கிறத தவிர அதில்
ஒரு பழத்தை கூட காணோம். ஆம் நண்பர்களே, இந்த கோயிலாண்டை எதனா கிடைக்குமான்னு பார்த்தா எதுவும் கிடைக்கல. வந்து நானும் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தேன், எதுவும் சாப்பிட்றதுக்கு இங்கே எதுவும் கிடைக்கல. இப்போ என்னென்னா சாமியை கும்பிட்டு போயிட்டு கீழே போயிட்டு அந்த கீழே ஒரு கோயிலான நம்ம வரக்குள்ள ஒரு கோயிலான தண்ணி இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பை தான் கிடச்சி கோயிலாண்ட. அதுக்கு மேலே எத்தனை ஏதோ இந்த பை இருக்குது. இந்த பை பார்த்திங்கன்னா இந்த மரவாக இருக்கிறதுக்கு, ஏன்னா பனி நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெய்யும். அதனால் பார்த்திங்கன்னா இது பனி வர்றதுக்கு கொஞ்சம் தடுக்கும். ஆனால் அந்த பை எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இல்லை, இந்த கோயிலான எதுவும் இல்லை, இந்த காட்டிலையும் எதுவும் இல்லை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் போயிட்டு அங்கே கீழே போயிட்டு தண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிட்ணும், குடிக்கணும். ஆனால் 1:56 ஆகுது. ஆனால் 1:56 ஆகிற மாதிரியே தெரியல. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து சூரியனவே ஆளவே காணோம். இப்போ என்ன பண்ணலான்னா போயிட்டு குடிக்கிறதுக்கு அந்த கோயிலான போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். தண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம எடுத்துன்னுங்கிற அந்த இனிப்பை போட்டு கொஞ்சம் கரைச்சி குடித்தா தான் கொஞ்சம் பசி அடங்கும். காலையிலே ஒழுங்காக சாப்பிட்டு வரல. அதனால் போயிட்டு இப்போ தண்ணி போயிட்டு கீழே போய் எடுத்துன்னு வந்துடலாம். அதுதான் பார்த்திங்கன்னா மூக்கனூர் மலை. இது குட்டியூண்டு மலை. இது ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு குட்டியூண்டு மலையில் தான் நம்ம இருக்க போகிறோம். இருக்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த கோயில். வந்து பார்த்தா தண்ணியை காணோம். தண்ணி டேங்கில் வரல. என்ன பண்ணுறது தெரில. அந்த குட்டி மலையில் தான் நம்ம இருக்கிறோங்க. தண்ணி வந்து பார்த்தங்க, இந்த கோயிலான தண்ணியே காணோம். தண்ணி இல்லை. இல்லை மோட்டர்லாம் ரிப்பேரில் இருக்க மாட்டேங்குது. இங்கே பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது. டேங்க்கில் என்ன போய் பார்ப்போம் கிடைக்குதான்னு. நண்பர்களே, இந்த டேங்கான வந்து பார்த்தேன். டேங்கானையும் தண்ணி டேப்பே இல்லை. என்ன பண்ணுறதுன்னா இன்றைக்கி நைட்டு வேறு அந்த இனிப்பை மட்டும் தான் தின்னுப்பட்டு தூங்கணும் மாட்டேங்குது. இன்றைக்கி இன்னும் காணுமே. இங்கே பக்கத்தில் வயல் இருக்குது. வயல்லையும் எங்கே மோட்டர் போட்டாங்கன்னு போய் பிடிக்கலான்னு பார்த்தா வயல்லையும் மோட்டர் எதுவும் போடலை. என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. அந்த ஒரு என்னது குகையில் அந்த கல்லுக்கடியில் ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தீங்களா, அது எங்கே போச்சுன்னு ஒன்றும் தெரில, கண்டே பிடிக்க முடியல. ஏதோ ஒரு ரோட்டில் ஏறி போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் சின்ன மலை தான், கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு வழி ஒன்று போகுது. இது போய் பார்த்தாலாம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து பாறை பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டுங்க அங்கே போயிட்டு கம்முன்னு உட்காந்துட வேண்டியது தான். ஏன்னா நடந்தால் எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகும், அதாவது தண்ணி தாக்கு எடுக்கும். அதனால் போயிட்டு உக்காந்துட்டு நாம் எடுத்துன்னு வந்தீங்களா மிட்டாய் இனிப்பு, அதை போய் 2 வாயில் போட்டுக்குன்னு கிடக்க வேண்டியது தான். இந்த கண்டுபிடிச்சிட்டுங்க எப்படி. அங்கே பாருங்க நம்ம பாறை குகை, நம்ம குகை அங்கே தான் இருக்குது. ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுங்க. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 3:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2:30 தான் ஆகுது. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 2:30 தான் ஆகுது. போயிட்டு ஒரு 4-5 மணி வரைக்கும் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு பார்ப்போம். இப்பயே பார்த்தீங்கன்னா குளிர் ஓவராக எடுக்குது. இன்னும் நைட்டுக்கெலாம் என்ன குளிர் இருக்குதுன்னு ஒன்றுக்கு தெரில. நைட்டுக்கெலாம் பயங்கரமாக பனி பெய்ய போகுது மட்டும் தெரியும்.
சாப்பிடவே முடியல இது மிட்டாயை. ஆம் நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த காற்று வேறு புசுன்னு அடிச்சுட்டே இருக்குது. உள்ளே தூங்க முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா, நான் அந்த கோயிலுக்கு வர வழியில் தடங்குது, சவன்னா மட்டமாக இருக்குது, அங்கே தான் போய் படுத்துன்னு தூங்கலான்னு அங்கே கிளம்புறேன் நான். அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் டென்ட்டெல்லாம் காலி பண்ணிக்கின்னு அங்கே கோயிலுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்குது, அங்கே போயிட்டு கீழே படுத்து தூங்கலான்னு இருக்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருக்குது. நைட்டுலாம் என்ன குளிர்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம், என்ன பண்ணுறது. இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வர வழி, மேலே ஏற வழி. நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கிறோங்க. கீழே போயிட்டு கொஞ்சம் மட்டமாக இருக்குது, அங்கே போய் படுத்துன்னு தூங்குவோம். கொஞ்சம் இன்றைக்கி இன்னும் பனி ஓவர் தான், என்ன பண்ணுறது தெரில. பார்ப்போம்ல, தங்கி தான் ஆகணும். நாம் இந்த ரோட்லேயே படுத்துன்னு தூங்கலாம், என்ன பண்ணுறது, வேறு வழி. அங்கே அந்த குகையில் பார்த்திங்கன்னா இது ரேட்டன் சீட்டாங்க மாதிரி சரி இதுன்னே இருக்குது. ஒருமேட்டு பார்த்தோன்னா அங்கே செடிகள்லாம் அதிகம், செடி கொடிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நைட்டு அங்கே தூங்குறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு பாம்பு கடிச்சு பிடிச்சின்னா கூட இறந்து வீட்டுக்கு வர்றப்பட்டியில் நம்ம அவுட் ஆகிருவோங்க. அதனால் இந்த ரோட்லேயே படுத்துக்கலாம். நண்பர்களை, இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா மழை வேறு லைட்டாக தூறல் போடுது. நாம் இதோட என்னைக்கு நம்ம சர்வைவல் பண்ணாலே மழை வந்துடுது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. பார்ப்போம், உறுதியாக வருதா எப்படி வருதான்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 6:20 ஆகுது. 6:20 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு லைட்டாக தூறல் போடுது. அங்கே பாருங்கள், மேகம் தெரிதா, மழை தூறல் போடுது. மழை உறுதியாக வரலன்னா பரவாயில்ல, உறுதியாக வந்துச்சுன்னா நனைஞ்சினே தான் இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக. பார்ப்போம் நண்பர்களே. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா, நம்ம அந்த வழியில் தான் இருக்கிறோம், தெரியுதுங்களா வழி. அந்த மலை ஏறுற தான் அந்த அந்த மலைக்கு இந்த சாமிக்கு போகிற வழியில் தான் இருக்கிறான். டைம் பார்த்தோன்னா 6:48 ஆகுது. இப்போ மழை பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டே கிடக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுதா? மழை பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டே கிடக்குது. நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நாம் சர்வைவல் பண்ணவே மழை வந்துடுது. பாருங்கள், மழை தூரிக்கிட்டே இருக்குது. மழை உறுதியாக வராதுன்னு நம்புவோம். வேறு என்ன பண்ணுறது, நம்ம வீடும் பக்கத்தில் இல்லை, ஒரு 3-4 கிலோமீட்டர் மேலே போகணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. 6:48 ஆகுது. எப்படி இருந்தாலும் சர்வைவல் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விட முடியாது இல்லை. அதனால் பார்ப்போம். உங்கள்கிட்ட அப்புறமேட்டு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்டங்கன்னா பார்த்திங்கன்னா, அந்த மிட்டாய் தான் ஒன்று மேலே ஒரு கொஞ்சம் கடித்தேன். அந்த மிட்டாயும் அதிகமாக சாப்பிடவே முடியல. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சுத்தமாகவே எதுவும் இல்லை. ஏரியில் பண்ணியிருந்தால் கூட மீன் எதுவும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே எதுவுமே இல்லாதனால பயங்கர பசி தான். எப்படியானு இந்த ஒரு நைட்டு ஓட்டி ஆகணும். கோயிலுக்கு மேலே இருக்கிற ஒரு லைட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நைட் வியூ. இது பார்த்தோன்னா கீழே இருக்கிற ஒரு லைட்டு. இதுதான் நண்பர்களே நைட் வியூ. ஓகே நண்பர்களே, குட் நைட். நான் உங்களை காலையில் சந்திக்கிறேன். நைட் தூக்கம் வருமானான்னு தெரில, பார்ப்போம். எல்லாம் பழகிறோம், என்ன பண்ணுறது. ஓகே காய்ஸ், குட் நைட். ஆம் நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 1:29 ஆகுது. தூக்கமே வரவே மாட்டேங்குது. நண்பர்களே. சரி, காலையில் சந்திப்போம். நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 6:38 ஆகுது. விடைஞ்சிருச்சு.
ஆனால் பார்த்தீங்கன்னா பனி அப்படியே பனி அதிகமாயினே வருது கீழே. இதுதான் நம்மளுடைய படுக்கை இடம். இப்படியே தான் இந்த கல் மேலே தலையை வச்சுக்கிட்டு தான் படுத்துன்னு கிடந்தேங்க நைட்டு ஃபுல்லாக. ஏன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினுப்பேன். அது மிச்ச தூக்கமே வரவே இல்லை. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இந்த சர்வைவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆம் நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 7:51 ஆகுது. சரி, இங்கே உட்காந்தா போர் அடிக்குது. இத்துடன் இந்த பயணத்தை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.